போக்குவரத்துறை அமைச்சர் அவர்கள் கூறுவதால் பயனாளிகளுக்கு கலைஞரின் காலநிலை வீடுகளுக்கான ஆணை வழங்குகிறது. இந்த விழா இங்கே துவங்குகிறது. விழாவின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்திருந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. ஒரு திட்டம் ஒன்று தமிழ்நாட்டில் இன்றைக்கு மக்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞரின் கனவு இல்லம் என்கிற ஒரு திட்டம்தான். இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய சார்பில் நம்முடைய மண்ணின் மைந்தர் இந்த மாவட்ட மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்து மாவட்டத்தினுடைய பல்வேறு வளர்ச்சிகளில் தனக்கான இடத்தை மக்களுடைய இதயத்தில் பிடித்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் தென்பாண்டி சிங்கம் என்னுடைய அரசியல் வழிகாட்டி மாண்புமிகு என்னாலும் அமைச்சர் ஐயா ஐபிஆர் அவர்களே, இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, முன்னதாக இந்த நிகழ்வில் வருகின்ற நம்மை வரவேற்றிருக்கிற திட்ட இயக்குனர் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கிற மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் தம்பி பாஸ்கர் அவர்களே, ஒன்றிய குழு தலைவர் சகோதரி மகேஸ்வரி முருகேசன் அவர்களே, தங்கை ஹேமலதா மணிகண்டன் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் சகோதரி சிந்தாமணி அவர்களே, ஊராட்சி மன்றத்தினுடைய ஆத்தூர் தலைவர் சகோதரி ஜம்ருத் பேகம் அவர்களே, நம்முடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் அப்பா ராமன் அவர்களே, அருமை சகோதரன் முருகேசன் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே, நம்முடைய மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர்களே, வருகை சிறப்பித்திருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற தலைவர்களே, அதே போல ஊராட்சி மன்ற உறுப்பினர் பெருமக்களே, நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் மரியாதைக்குரிய தட்சிணாமூர்த்தி அவர்களே, பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அனைத்து ஊராட்சிகளிலிருந்து வருகைந்து கலைஞரின் கனவு இல்லம் என்கிற திட்டத்தின் அந்த அரசின் ஆணையை மாண்புமிகு நம்முடைய அமைச்சர்களுடைய திருக்கரத்தால் பெற வருகின்றக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, இந்த நிகழ்வில் பெருந்திரளாக பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகளே, பிற இயக்கங்களைச் சேர்ந்த நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, காவல்துறை நண்பர்களே, பிற துறைகளினுடைய அலுவலர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த நேரத்தில் எனக்கு நினைவுக்கு வருவது ஒன்றுதான். நம்முடைய முத்தமிழறிஞர், நம்முடைய குடும்ப தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைந்திருக்கிறார். எனக்கு தெரிந்தவரை நான் ஒன்றை இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். கலைஞர் நிறைய கனவுகள் கண்டார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அவர் தமிழ்நாட்டில் நிறைய திட்டங்களை கொடுக்க வேண்டும், மக்களுக்காக பல்வேறு நிலைகளில் பணியாற்றி பல சாதனைகளை இந்த இயக்கம் புரிந்திட வேண்டும் என்று அவருக்கு நிறைய கனவுகள் இருந்தது. ஆனால் அதில் 2 கனவுகள் என்பது அவர் உள்ளத்திலும் உதிரத்திலும் உயிரிலும் கலந்திருந்த கனவு. 2 கனவு. ஒன்று, நிலமில்லாத ஏழை எளிய குடும்பங்களுக்கு அவர்களுக்கு நிலங்களை கொடுக்க வேண்டும். இருக்கிற இடங்களுக்கு அந்த இடத்திற்கான உரிமை இல்லாத பட்டா இல்லாமல் வாழுகிற குடும்பங்களுக்கு பட்டாக்களை வழங்குவது என்பது ஒரு கனவு. மற்றொரு கனவு, இவைகளை கொடுத்ததற்கு பிறகு அவர்கள் இருப்பதற்கு ஒரு வீட்டை கொடுத்திட வேண்டும் என்பது இன்னொரு கனவு. அதனால்தான் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் 2006-2011 ஆட்சியில் இருந்த பொழுது அன்றைக்கு அவர் ஒரு திட்டத்தை இந்த நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். அது குடிசைகள் இல்லாத தமிழ்நாடு. குடிசைகளில் வாழக்கூடியவர்களுக்கு வசதியானவர்கள், பணக்காரர்கள் வாழுகிற கான்கிரீட் வீடுகளை கட்டி கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம். அது ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நிர்ணயிக்கப்பட்டு ஒரு 21 லட்சம் குடும்பங்கள் இனம் காணப்பட்டு அவர்களுக்கு கட்டி கொடுத்தவர்தான் நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். இந்த திட்டம் இன்றைக்கு நடைபெற்று வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள், அதே போல மாநில நெடுஞ்சாலைகள் தான் இன்றைக்கு சாலைகள் எல்லாம் பலபலப்பாக இன்றைக்கு தரத்தோடு இருக்கிறது என்கிற ஒரு நிலை இருக்கும். அந்த நிலையில் தான் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக தான் பொறுப்பேற்றதற்கு பிறகு முதல்வரிடத்தில் பேசி MGSMD என்று சொல்லுகிற முதலமைச்சர் கிராம சாலைகள் திட்டம் என்று ஒரு திட்டத்தை உருவாக்கி கடந்த 2000 கோடி, இந்த ஆண்டு 2000 கோடி என்று ஒதுக்கி இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு, மாநில நெடுஞ்சாலைகளுக்கு இணையான ஒரு தரமான சாலையை தமிழ்நாட்டிலே 12,520 ஊராட்சிகளில் இன்றைக்கு 70% சாலைகளை ஒரே ஆண்டில்
போட்டு முடித்த அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் தான் நம்முடைய மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை என்னாலும் அமைச்சர் ஐயா ஐபிஆர் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர் கேட்டதையெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார், கேட்பதையெல்லாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு பெருமைமிகு திட்டங்களாக இருப்பது 2 திட்டங்கள் என்று சொன்னால், ஒன்று முதலமைச்சருடைய சாலைகள் திட்டம், மற்றொன்று கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். கலைஞர் கண்ட 2 கனவையும் நிறைவேற்றியவர் இந்த மண்ணின் மைந்தர் உங்கள் வீட்டு பிள்ளை அவர்கள் தான். இளமில்லாதவர்களுக்கு நிலம் கொடுத்ததும் அவர்தான் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த பொழுது. வீடு இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு வீட்டையும் கொடுத்துக் கொண்டிருப்பவர் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் அவர்தான். ஆக கலைஞரின் தம்பியாக, கலைஞரின் தொண்டராக, கலைஞரின் விசுவாசியாக இருந்த ஐபிஆர் அவர்கள் தான் கலைஞரின் 2 கனவுகளையும் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறார். ஆக அந்த 2வது கனவின் அந்த அனுமதியை ஆணையை பெற வெளியிட்டிருக்கக்கூடிய எல்லாம் நாங்கள் மகிழ்ச்சியோடு விழா தலைமையாக அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தமிழக அரசின் சீரிய திட்டமான கலைஞரின் கனவு இல்லம், அந்த திட்டத்திற்கு பயனாளிகளை தேர்வு செய்து இன்று பணி ஆணை வழங்கும் விழாவிற்கு வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிற்கு வந்து விழா பேருரையாற்றிய நமது மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் பழனி அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு வரவேற்புரையாற்றிய திட்ட இயக்குனர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அவர்களையும் மற்றும் இந்த விழாவிற்கு வருகை புரிந்துள்ள மாவட்ட ஊராட்சி குழு தலைவர், ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் மற்றும் மாற்றி கனவு இல்லம் கட்டி தரணுங்கிறது நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கனவு. அதனுடைய முதல் கட்டமாக நமது திண்டுக்கல் மாவட்டத்தில் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து சேச்சுரேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா 5000க்கும் குறைவான மக்கள் மட்டும்தான் குடிசை வீட்டில் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் வசிச்சுட்டு வர்றாங்க. இது போல தமிழ்நாட்டில் ஒரு 15 மாவட்டம் இருக்குது. அந்த 15 மாவட்டத்திலையும் நம்ம மாவட்டமும் ஒன்றும். ஸோ ஒரு மாவட்டத்தில் 5000க்கும் குறைவான மக்கள் தான் வந்து 2011 கணக்கெடுப்புப்படி குடிசையில வாழ்றாங்கன்னா, அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த வருடமே குடிசை வீட்டை மாற்றி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழே பணி ஆணை வழங்கப்பட்டு வீடு கட்டி தரப்பட வேண்டும் என்பது நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுடைய உத்தரவின்படி நம்ம மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அவர்கள் இதை வந்து கண்காணிச்சிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நமது மாவட்டத்தில் குடிசையில்லா திண்டுக்கல்லாக இந்த திட்டத்தினுடைய கலைஞரின் கனவு இல்லத்தினுடைய நோக்கம் குடிசையில்லா தமிழ்நாடு. அதனுடைய ஒரு பகுதியாக நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில், அதாவது குடிசையில்லா திண்டுக்கல்லாக மாற்றுறதுக்காகத்தான் நாம இந்த மாதிரி கணக்கெடுத்து இன்னைக்கு காலையில இங்க வந்து ஃபங்க்ஷன் விழா வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. இதனுடைய அடுத்த விழா இன்று மாலை ரெட்டியார் சத்திரத்தில் நம்மளுடைய மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்களுடைய திருக்கரங்களால் இன்று பணி ஆணை வழங்கும் விழாவும் இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த பணி ஆணையை பெற்று பெறும் பயனாளிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.